விவசாய நிலங்கள் அதிகமாக இருந்த அந்த அழகான கிராமத்தில் ஒரு பெரிய வீடு ஒன்று இருந்தது. அது அந்த பண்ணையாரோட வீடு தான். பண்ணையார் பெரிய பணக்காரரை தவிர தன்னிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு ஒழுங்காக கூலியும் கொடுக்க மாட்டார், அவங்களுக்கான சாப்பாடும் ஒழுங்காக கொடுக்க மாட்டார். ரொம்பவே கருமித்தனமாக இருப்பார். ஊர்லேயே தான் தான் பெரிய பணக்காரனாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தார். இது அவர்கிட்ட வேலை பார்க்குற முத்து. இவனுக்கு சொந்தமாக ஒரு சின்ன வயல் மட்டும் இருந்துச்சு. அந்த வயலில் வர்ற வருமானத்தை வச்சுட்டு தான் மனைவியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் முத்துவோட மனைவி அவன்கிட்ட வந்து, ஏங்க நீங்கள் பண்ணையார்கிட்ட கொஞ்சம் நெல் வாங்கிட்டு வந்து நம்ம வயலில் விதைச்சோம் அப்படின்னா நம்மளும் அறுவடை பண்ணி 3 வேளையும் வயிறார நல்லா சாப்பிட்லாமே. இப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்கே, நீங்கள் கொஞ்சம் பண்ணையார்கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு கேட்டா. சரிம்மா, நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் பண்ணையாரை பார்க்க கிளம்பி போனான். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பண்ணையார்கிட்ட வந்த முத்து அவர்கிட்ட தயங்கி, ஐயா, நம்ம வயலில் தான் நல்ல விளைநிலங்கள் விளைஞ்சிருக்குது, எனக்கு கொஞ்சோண்டு தானியங்கள் கொடுங்க, அதை நான் என் வயலில் விதைச்சி அறுவடை பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டான். தானியங்கள் வேணுமா உனக்கு? அதெல்லாம் கொடுக்க முடியாது. நான் தான் உனக்கு கூலி கொடுக்கிறேனே, அதை வச்சு நீ சாப்பிட்டுக்கோ. தானியங்கள்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி முத்துவை அனுப்பிட்டார் பண்ணையார். பண்ணையார் சொன்னதையே யோசிச்சுக்கிட்டு ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் முத்து. என்னங்க, என்னாச்சு? நான் சொன்னதை பற்றி பண்ணையார்கிட்ட பேசுனீங்களா அப்படின்னு முத்துவோட மனைவி கேட்டா. உடனே முத்து அழுதுகிட்டே நடந்த எல்லாத்தையும் அவகிட்ட சொன்னான். சரி விடுங்க, நம்ம எப்படியாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு முத்துவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவ தூங்கிட்டா. ஆனால் முத்துவுக்கு நைட்லாம் தூக்கமே வரல. பண்ணையார் சொன்னதையே நினச்சி அழுதுகிட்டே இருந்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு வீட்டு வாசப்பகுதியில் ஒரு குருவியோட சத்தம் கேட்டது. அது என்ன அப்படின்னு கதவை திறந்து பார்த்தப்போ அங்கே ஒரு குருவி காலில் அடிபட்டு ரத்தத்தோட ரொம்பவே அழுதுட்டு இருந்தது. அந்த குருவி முத்துவை பார்த்து, எனக்கு காலில் அடிபட்டு ரத்தம் வருது, ரொம்பவே வலிக்குது, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யறியா அப்படின்னு கேட்டது. உடனே முத்துவும் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் மருந்து போட்டு அதோட காயங்களை ஆற வச்சான். அது மட்டும் இல்லாமல் அந்த குருவிக்கு சில தானியங்களை கொடுத்து அதோட பசியையும் போக்குனான். இந்த குருவியும் நம்மளோட இருக்கிறத சாப்பிட்டுட்டு இங்கே இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு தான் மனைவி கிட்ட சொன்னான். அவனோட மனைவியும் இதுக்கு ஒத்துக்கிட்டா. அடிபட்டு வந்த குருவியும் முத்துவோட வீட்டிலேயே முட்டையிட்டு குஞ்சு பொரித்தது. குருவியையும் குஞ்சுகளையும் முத்து ரொம்பவே பாதுகாப்பாக வளர்த்து வந்தான். ஒரு நாள் தன் குஞ்சுகளுக்கு இரை தேடுவதற்காக தாய்க்குருவி பறந்து வெளியே சென்றது. சிறிது நேரத்தில் முத்துவின் வீட்டு கதவை யாரோ தட்டினார்கள். முத்து கதவை திறந்து பார்த்தான். அங்கே இரை தேட சென்ற குருவி வந்திருந்தது. குருவி முத்துவிடம், நீ என்ன ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்கிட்ட, ரொம்பவே நன்றி, அதுக்கு நான் உனக்கு ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட குருவி 3 விதைகளை கொடுத்துச்சான். இந்த விதைகளை உன் வீட்டு வாசப்பக்கம் ஒரு விதையும் கொல்லை பக்கம் ஒரு விதையும் அப்புறம் நடுவில் ஒரு விதையும் விதைச்சு, அதுக்கப்புறம் உன்னோட பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உன்னோட வறுமையும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு குருவி பறந்து போனது. முத்துவும் குருவி சொன்னது போலவே அவன் வீட்டு பகுதியில் விதைகளை விதைத்தான். மறுநாள் காலையில் முத்து தூங்கி எழுந்து பார்த்தபோது அவன் வீட்டு வாசலில் பெரும் அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ஒரு பெரிய பரங்கிக்காய் ஒன்று அந்த செடியோட முளைச்சிருந்துச்சு. முத்துவும் முத்துவோட மனைவியும் அதை பார்த்து அதிர்ச்சியானாங்க. சரி, மற்ற 2 இடத்துலையும் முளைச்சிருக்கான்னு பார்ப்போன்னு பார்த்தா மற்ற 2 இடத்துலையும் அதே மாதிரி பெரிய பரங்கிக்காய் முளைச்சிருந்துச்சு. முத்துவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பரங்கிக்காயை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரங்கிக்காயை அறுத்து எடுத்து வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு போனான். இதை கட் பண்ணி நம்ம இன்னைக்கு சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு முத்து சொல்லிட்டு பரங்கிக்காயை கட் பண்ணான். ஆனால் பரங்கிக்காய் உள்ளேருந்து நிறைய உணவுப் பொருட்கள் கிடைச்சிது. முத்துவும் முத்துவோட மனைவியும் ரொம்பவே அதிர்ச்சியாகி, சரி நம்மளோட பசியெல்லாம் போக்கிடுச்சு இந்த பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லி அந்த உணவுப் பொருள்களை சாப்பிட்டாங்க. சரி அடுத்த பரங்கிக்காயில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், சரி அதை கட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதை கட் பண்ணால் உள்ளேருந்து நிறைய பணம் கிடைச்சிது. முத்துவுக்கு கட்டுக்கட்டாக பணத்தை பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுனே புரியலை. முத்துவோட மனைவி இன்னொரு பரங்கிக்காயையும் எடுத்துட்டு வந்து நறுக்க சொன்னான். அதை கட் பண்ணி பார்த்தா அதிலிருந்து தங்க பொற்காசுகளாக வந்தது. முத்துவோ நல்ல அறிவாளி அப்படிங்கிறதுனால இந்த பணத்தை வச்சு ஊரில் உள்ள வயல்களெல்லாம் வாங்கினான். ஊரில் உள்ள பண்ணையாரை விட இவன் தான் பெரிய பணக்காரனா ஆயிட்டான். அதனால் நிறைய ஏழைகளுக்கு உதவியும் செஞ்சு வந்தான். இதெல்லாம் எப்படியோ கேள்விப்பட்டு பண்ணையார் இதெல்லாம் தாங்க முடியாமல் முத்துவோட வீட்டுக்கு வந்தார். அவர் முத்துக்கிட்ட நடந்ததெல்லாம் விசாரித்து அவன் வீட்டில் நடந்த எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பண்ணையார் தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போனார். பண்ணையார் வீட்டுக்கு வந்ததுமே அந்த குருவியை தேடி கண்டுபிடிச்சி அதோட காலை அவர் வேணும்னே உடச்சி விட்டார். உடைச்சதுக்கப்புறம் அந்த குருவியை ரொம்பவே பக்குவமாக பார்த்துக்கிட்டாரு. குருவிக்கும் காயங்கள்லாம் சரியாயிடுச்சு. அப்படி ஒரு நாள் குருவியும் இரை தேடுவதற்காக பறந்து வீட்டை விட்டு போனது. குருவி பறந்து போனதுக்கப்புறம் பண்ணையாருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா குருவி மாலையில் வரும்போது நமக்கு 3 விதைகளை தரும், அதிலிருந்து நம் பணம் சம்பாதித்து விடலாம் அப்படின்னு பண்ணையார் நினச்சிட்டு இருந்தாரு. பண்ணையார் நினச்ச மாதிரியே சாயந்தர நேரத்தில் குருவியும் திரும்பி வந்தது. பண்ணையாரோட வீட்டு கதவை தட்டினது. பண்ணையாரும் ரொம்ப சந்தோஷமாக கதவை திறந்து பார்த்தாரு. பார்த்ததுக்கு அப்புறம் குருவி அவர்கிட்ட 3 விதைகளை கொடுத்தது. முத்துவிடம் சொன்னது போலவே அவர் வீட்டை சுற்றிலும் இந்த 3 விதைகளையும் ஊன சொல்லியது. அதன் பிறகு குருவி பறந்து சென்று விட்டது. பண்ணையாரும் குருவி சொன்னது மாதிரியே அவர் வீட்டை சுற்றிலும் 3 விதைகளையும் ஊனினார். அதுக்கப்புறம் காலையில் எழுந்து வந்து அவர் விதை ஊன்னிய இடத்த பார்த்தாரு. அந்த இடத்துல அவர் நினச்சது மாதிரியே பெரிய பரங்கிக்காய் காய்ச்சிருந்தது. அவர் ஊனிய மற்ற இடங்களிலும் பெரிய பரங்கிக்காய் காய்ச்சிருந்தது. பண்ணையாரோ தான் தான் பெரிய பணக்காரனாக போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் பரங்கிக்காயை எடுத்துட்டு வந்து வெட்டி பார்த்தாரு. அந்த 3 பரங்கிக்காயிலேருந்தும் 3 பூதங்கள் வந்தன. 3 பூதமும் ஒன்றா சேர்ந்து பண்ணையாரோட சொத்து பத்து வயல் வீடு அது இதுன்னு எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. பண்ணையாரோட பேராசைக்கு வந்த விளைவுனால அவரோட எல்லா சொத்துக்களையும் இழந்து அவர் தனியாளாக நின்றுட்டாரு. முத்துவோட அறிவாளித்தனத்தினால முத்து ஊர்லேயே பெரிய பணக்காரனாயிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் நிறைய ஏழைகளுக்கு உதவி செஞ்சதுனால மக்களும் அவனை கொண்டாடினாங்க.